السلام عليكم ورحمة الله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ادعوني أستجب لكم صدق الله مولانا العلي العظيم اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وبدر المرسلين وقطب الأولياء وافتخار المتقين تاج الأمة الشفيع المذنبين شفيعي يوم القيامة يا الله يا غالي கண்ணியத்திற்கு மிகுந்த மரியாதைக்கு முன்பான ஷரபான் என்ற பள்ளிவாசலுடைய இமாம் அவர்களே, தன்னுடைய கம்பீரமான குரலால் உடைய உள் மனதை தொட்ட ஆசித் அவர்களே, சிறப்பாக நிர்வாகம் செய்கின்ற பெருமக்களே, பாக்கியசாலிகளான கொடுத்த நல்லவர்களே, எனது கண்ணியம் இனிய உலமா பெருமக்களே, பாசத்திற்கான பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருளால் சிறப்பான ஒரு இடத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த இடத்திலே எவ்வளவு பாக்கியங்களை உலகத்திற்கு கொடுக்கிறானோ அந்த பாக்கியங்கள் அனைத்தையும் நமக்கும் பங்கு தந்தருள்வானாக. இறையினமாம் திருக்கஅபத்துல்லாஹை திரும்பவும் தவாஃப் செய்யும் பாக்கியமும் இருளக நாதர் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திரும்பவும் ஜியாரத் செய்கிறான். அவர்களை கண்ணனிலும் நினைவிலையும் கண்டுகளித்து நேரில் முறையாக மகிழ்ந்து அவருடன் இணைந்து சொர்க்கத்திற்கு செல்லும் பாக்கியமும் அங்கு அல்லாஹ்வை காண்கின்ற என்னும் பாக்கியமும் நம் அனைவருக்கும் நசீபாக்கிய புரிவானாக. வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து இவ்வுலகத்திலிருந்து பிரியும் காரணத்தில் அத்திருக்கலிமாவை முன்மொழிந்த வண்ணமே நம்முடைய கடைசி மூச்சும் கடைசி பேச்சும் நிறுத்தப்படுவதற்கு நல்லதை செய்திருப்பாராக. கண்ணியத்திற்குரியவர்களே, இது இரவு என்ன, இதனுடைய விவரங்கள் என்ன என்பதை இஸ்லாமியர்களுக்கு விளக்கி சொல்ல தேவையில்லை. சாதாரணமான முறையில் ஒரு நல்ல அன்பு குழந்தை ஒன்று பிறந்தால் அந்த குழந்தைகளுடைய பிறந்த நாளை நாம் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம், சிறப்பாக கொண்டாடவும் செய்கிறோம். அவரவருடைய மனது பிரகாரம் அந்த குழந்தைகளுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுகிறோம். அதே போன்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனை முதலாக இந்த பூமிக்கு அருளிய அந்த இரவை வித்தியாசமாக கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறான். திருக்குர்ஆன் முதலாக அருளப்பட்ட நாள். அல்லாஹ்வுக்கு பிள்ளை கிடையாது. அல்லாஹ் இந்த குர்ஆனை அவனுடைய திருவாய் மலர்ந்த அருளிய அந்த வார்த்தைகளை
அல்லாஹ் மதிக்கிறான். மதித்து அதனுடைய முதல் தோற்றத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று வித்தியாசமாக பணத்திலே சிந்திக்கலாம். அந்த சிந்தனையுடைய வெளிப்பாடுதான் ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்த லைலத்துல் கத்ர் இரவு நமக்கு அடியார்களுக்கு பெரும் பாக்கியமாக அருளப்பட்டிருக்கிறது. இந்த இரவு அல்லாஹ் தஆலா 3 வகையிலே சிறப்புப்படுத்துகிறான். ஒன்றாவது, 1000 மாதங்களை விட இந்த ஒரு நாள் இரவுக்கு அதிகமான நன்மை தருவதாக வாக்களிக்கிறார். இரண்டாவதாக, இந்த இரவிலே தன்னுடைய நெருங்கிய அடியார்களாகிய மலக்குகளை எல்லோருமே அவருடைய தலைவர்கள் உட்பட அத்தனை பேர்களையும் இந்த பூமிக்கு இறக்கி மகிழ்கிறான். மூன்றாவதாக, பரபரப்பு வளர்ந்த நிறைந்த உலகத்திலே இந்த நாளிலே அமைதியை அல்லாஹ் தஆலா அருளுகிறார். ஆக 3 விதமான முறையிலே இந்த நாளை கண்ணியப்படுத்துகிறார். ஒன்றாவதாக, 1000 மாதங்களை விட இந்த வணக்கத்தை சிறப்பாக்குகிறார். இன்றைய ஒரு தினத்தை 1000 மாதம் என்றால் 30,000 மடங்கு என்று வரும். 30,000 இந்த ஒரு இரவு வந்து 30,000 இரவுக்கு சமம். ஒன்றுக்கு ஒன்று இலவசம் என்று கடைகளிலே போர்டை பார்த்தாலேயே வேகமாக ஓடக்கூடிய நாம் ஒன்றுக்கு 30,000 என்று வருகிற பொழுது அதை எவ்வளவு பாக்கியமாக எவ்வளவு பரபரப்பாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொள்கிறோமா? சந்தேகம் தான். 30,000 அல்லாஹ் தருகிறான் என்பதை ஏற்றுக்கொள்கிறோமா? சந்தேகம் தான். காட்டிலே ஒரு பறவை வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரை பார்த்து காட்டிலே இருக்கிறார். அப்போ அவரை பார்க்கறதுக்காண்டி நம்ம மாதிரி போனார். போனவர் கேட்டாரு, சாப்பாடு சொல்றீங்கன்னா எப்படி என்று கேட்டார். தொழில் சொன்னார், அல்லாஹ் தர்றான். சாப்பாடு செய்யணும்ல எப்படி? அல்லாஹ் தர்றான். அல்லாஹ் தர்றான் இருந்தாலும் கேட்டார். அல்லாஹ் தர்றான் இருந்தாலும் ஏன்னா அவருக்கு நம்பிக்கை. தொழில் சொன்னாரு, இது இல்லை, இந்த அடிவாரத்தில் ஒரு பொம்பளை இருக்குது, அந்த பொம்பளை தினம் சமைச்சாரு அப்படின்னு சொல்லிச்சு அப்படின்னு சொன்ன. அதெல்லாம் பார்த்தேன். அவர் கேட்டாரு, என் அடிவாரத்தில் ஒரு பொம்பளை பொட்டச்சு அறுப்பான்னு சொன்னா அதை நம்புற ஏகப்பெரும் வெளியாகிய உலகெல்லாம் அவர் செய்யக்கூடிய ரப்புலாவை சொன்னா உனக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது அப்படின்னா. ஒரு பொட்டைக்கு தர்றான்னு சொன்னா உனக்கு நம்பிக்கை வருது, சந்தோஷப்படுற ஏகப்பெரும் அருளாகிய ஆகுகிறால் ஆகக்கூடிய வரவேற்பார் ஆகவே சொல்றார். தர்றான்னு சொன்னா ரொம்ப கேட்கிறா. இதுதான் கேட்கறாங்க. ஒன்றுக்கு ஒன்றுட்டா ஓடும் இல்லையா? 1க்கு 30,000 சத்தியம். யார் சொன்னாலும் பொய் இருக்கலாம், அதுதான் சொன்னா பொய் கிடையாது, சாதி தெரிஞ்சிருக்காங்க. ஆனா மனசு ஏற்கிறதா? ஒரு நாள் ஒரு இரவு 10 மணி நேரத்துக்கு 30,000 அப்படின்னா நம்ம இங்க இருந்து போறது டீ கடையோடைய கூட்டாளி வாசிக்கிறது, திருப்பி அப்படி போறீங்கப்பா அந்த கடையை டீ நல்லா இருக்கும், அந்த வீட்டுக்கு கொண்டது எங்களை வீட்டுக்கு போய் எல்லாம் முடிச்சுட்டு வர்றது அப்படியே தூங்காம இருக்கிறது இருக்கிறது லேசு கிடைச்ச இந்துக்கள்ல சிவராத்திரின்னு சொல்லுவாங்க. சிவராத்திரி வைகுண்ட ஏகாதசி அந்த சிவராத்திரியில முடிச்சுட்டா சொர்க்கம் கிடைக்கும். அது அப்போதான் அதை நம்ம மதிக்கலாம், மறக்கணும் சொல்லல. சிவராத்திரியில மட்டும் முடிச்சுட்டாங்கன்னா அவனுக்கு சொர்க்கம் கிடைக்கும். அவன் முடிக்கணும், முடிக்கிற அவ்வளவுதான். எப்படி முடிக்கிறாங்க?
கண்ணியத்திற்குள்ளோட அப்படியே அதை தூக்கிறது இல்லை. மலக்கள் பூரா கணக்கெடுப்பான். 10 மணி நேரத்தை கிடைத்தா 30,000. இதுல 5 மணி நேரத்தை நீ இபாதத்தில் படிச்சுட்டு சொன்னா உனக்கு 15,000. 3 மணியை கிடைச்சுன்னா இந்த முறையில நம்ம இபாதத்தில் நாம் எவ்வளவு நேரத்தை கிடைக்கிறோம். அதுதான் இந்த நேரத்தில் நமக்கு கவனத்திற்கு இருக்க வேண்டும். நேரத்தில் கதிர் வந்தது விழித்து விட்டோம் என்று விழித்தது என்றால் அது நிச்சயமா ஏமாற்றமான ஒன்றாகத்தான் அமையும். அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்குமே யாரெல்லாம் விழித்திருந்து வணங்கியிருந்து அந்த 30,000 83 வருஷம் 83 வயசு ஒரு நாள் ஒழுங்கா நம்ம அன்னைக்கு மண்ணாலே போது 83 வருஷம் பார்த்து கிடைச்ச நன்மை பொய்யல்ல. நம்புங்க. குர்ஆனில் சொல்லப்பட்ட வார்த்தை இது வருஷம் அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கலாம். ஒன்னாவதாக இதுல இந்த பெரிய பரிசை எல்லாம் நமக்கு தருகிறான். அல்லாஹ் நமக்கு அந்த பரிசை தர வேண்டும். அதில் நாம் எப்படி திட்டமிட்டு விவாதத்தை கழிக்க வேண்டும் என்பதில் கவனமாக செயல்படுவோமாக. இரண்டாவதாக இந்த இரவில் மலக்குகளை அனுப்புகிறோம். மலக்குகள் என்றால் யார்? மலக்குகள் என்றால் யார்? நம் மீது விழா உள்ளவர். சாதாரணமா நம்முடைய ஊருக்கு பெரிய நண்பர்களே வருகிறாங்க. நம்ம கூட வேலை பார்க்க வர்றாங்க, குடும்பத்தோட வர்றாங்க, நம்ம வீட்டுக்கு வர்றாங்க. அவங்க மட்டும் வரல, நாட்டுடைய பிரதமரும் சேர்ந்து வர்றாங்க. நம்ம நண்பர்கள் பூரா வர்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி மலக்கள் நமக்கு வர்றது மிகப்பெரிய சந்தோஷம். மலக்களை பற்றி நமக்கு தெரியாது. ஆனா அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? மலக்கிறது மனிதர்கள் மீது ரொம்ப அளவிடாம பிரியும். முதல்ல அல்லாஹ் தஆலா ஆதமை படைச்சிட்டு சஜதா செய்ய சொன்னா சஜதா செஞ்சிட்டாங்க. ஆதமை மனிதருக்கு சஜதா செஞ்சிட்டாங்க, நமக்கு சஜதா செஞ்சிட்டாங்க. நம்முடைய பிரதிநிதியாக சஜதா செஞ்சிட்டாங்கன்னா அவங்க நம்ம மேலே எவ்வளவு பேர் இருக்காங்க. பள்ளிக்கூடத்தில் மாணவர்கிட்ட ஏதாவது உதாரணம் நம்ம நினைக்கிறோம் கிடைக்கிறவங்க அப்படின்னு கூப்பிட்டு வச்சுட்டு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறான் அப்படின்னு சொல்லுவோம். உடனே வேண்டாம் மன்னிப்பு அப்படின்னு சொல்லி 2 அடி கொடுத்தோம் சொன்னா என்ன செய்வோம் அப்படின்னா மன்னிச்சுக்க இப்படி திருப்பிட்டு ஒரு மனுஷன் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. வேறொரு ஏனாலும் சிறப்பான படைப்பு நம்மளோட பன்மடங்கு சிறப்பானவங்க எந்நேரமும் அல்லாஹ்வுடைய அருளை வைத்துக் கொண்டிருக்கிறவங்க நமக்கு சரியாட்டாங்க. எவ்வளவு பெரிய யோசிச்சு பாருங்க. நம்ம ஏன்னா ஒருத்தனை மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. நடக்கிறது ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் இருக்கிற அனுபவத்தில் பார்த்துருப்பாங்க. ஒருத்தர் மன்னிப்பு கேட்க மாட்டாங்க. சமயத்தில் ஜமாத்தில் ஏதாவது பேருக்கு வந்து நீ அவங்க மன்னிப்பேமா தன்மான இடம் கொடுக்க நம் இனத்துக்கே தன்மான இடம் கொடுக்கல. ஆனால் அடுத்த இனம் நம்மளோட சிறந்தவர்கள். நம்மகிட்ட எந்த தவறான நோக்கம் கிடையாது, தவறான செயல்கள் கிடையாது. அவங்கள பற்றி நல்லா தெரியும். அப்படி உள்ளவங்க நம்ம சித்தாக்கினா சரியாக கேட்டாங்கன்னா அவங்க எவ்வளோ அவங்க அன்னைக்கு வரலாம். யார் உட்காந்து நமக்கு சரியாக அது தலைவரோட அதற்கு உட்பட இந்த காலம் அல்லாவே இருந்தார். அது மட்டுமல்ல, மலக்கள் என்று சொல்லுவார்கள் நமக்கு அவங்க செய்யக்கூடிய உபகாரங்கள் உள்ள இருந்தாங்க. நம்ம அவங்களை புரிஞ்சுக்கல.
ஒன்றாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வயூசிலு அலைக்கும் ஹஃபவா. ஒன்றாவது வயூசிலு அலைக்கும் ஹஃபவா. நாம் குழந்தை உண்டாகிற நேரத்தில் சைத்தான் அந்தாண்ட சவால் விட்டவங்க தான் ஒரு குழந்தையை பிறக்க விட மாட்டேன், மனுஷனை பிறக்க விட மாட்டேன். இந்த பயனால என்ன நீ கேவலப்படுத்துறீங்க இல்லையா? மனுஷனை பிறக்க விட மாட்டேன் சவால் விட்டுட்டான். சவால் விட்டதுனால கரு உருவாகிற நேரத்தில், கரு திருவாகிற நேரத்தில் அவன் அதை கெடுப்பான், கலைப்பான். கலைக்க நேரத்தில் அங்கு அவனை விரட்டி அடிச்சு இந்த கருவை பாதுகாக்கிறது யார் தெரியுமா? அந்த மலக்குகளை நாம் அனுப்புவோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த மலக்குகள் தான் நம்ம பிறக்கிறதுக்காக நம்மங்க. அந்த மலக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருந்தா அதற்காவது அம்மாவாசையாக மலக்கள் கொஞ்சம் திறனையாக இருந்ததாங்க நான் பிறந்து விடுறேன். அவங்க அவ்வளவு பெரிய ஓசை. அது மட்டுமல்ல, உலகத்துல லஹு முஅக்கிபாத் மின் பைனி யதைஹி வ மின் கல்பி யஹ்ஃபதுனஹு மின் அம்ரிஹி. லஹு முஅக்கிபாத் மின் பைனி யதைஹி வ மின் கல்பி யஹ்ஃபதுனஹு மின் அம்ரிஹி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். நான் சொல்றதாயத்தான் இங்க நிறைய ஆபத்துகள் முன்னால படையாளர்கள் புதிய ஆபத்துகளை கேட்கிறான். இந்த மலக்குகள் உங்களை முன்னும் பின்னும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். ராத்திரி தூங்குறீங்கள காதுல ஒரு எலி பூந்தா என்ன ஒரு எறும்பு உள்ள பூந்தா என்ன பொந்துன்னு நினைச்சிட்டு போக முடியுமா? முடியாது. பொந்துக்குள்ளேதான் ஒரு எறும்பு பூதுலங்க. அது மாதிரி நம்ம ராத்திரி படுத்திருக்கும் போது நம்ம காதுக்குள்ள உள்ள புகுந்து உள்ள போயிட்டுல என்ன செய்யும்? முகுக்குள்ள உள்ள பூந்தா என்ன செய்யும்? கண்ணுக்குள்ள ஒரு எறும்பு பூந்தா என்ன செய்யும்? இது முடியாதா? நம்ம படுத்து தூங்கு பொழுது போல படுத்துக்கிட்டு அப்படியே படுப்போம். அதனுடைய லைட்டை ஒரு எறும்பு அப்படியே தூக்கி உள்ள போய் அப்படி உள்ள போனாலும் முருகு கதையாகும். முருகு ஒரு லைட் தான் இருந்தான். அவன் தலையில கொசு பூந்துருச்சு. கடைசியில் சாவுக்கு அதுதான் காரணமாச்சு. ஒரு கொசு ஒரு மூளையில பூந்தது தான் சாவுக்கு காரணமாச்சு. இப்ப நம்ம படுக்கும்போது நம்மளை இந்த வராம பாதுகாப்பு யாரு? எவ்வளவு நீங்க சொல்றீங்க உங்க முகத்துல கொசு உட்கார்ந்தா, கொசு உட்காருது, இங்க உட்கார்ந்து அங்க உட்கார்ந்து அங்க உட்கார்ந்து அங்க உட்கார்ந்து முகத்துல கொசு உட்கார்ந்தா யாரை பார்த்துக்கிறா? முகத்துல கொசு உட்கார்ந்தா? முகத்துல கொசு உட்கார்றது இல்லை. நான் இவன் அல்லாஹ் செய்தாக்கியோட முகம் இல்லை. அந்த மலக்கள் தடுத்துக்கிட்டு மலக்கள் காதை பாதுகாக்கிறாங்க, மூக்க பார்க்கறாங்க, கண்ணை பாதுகாக்கிறாங்க. ஒன்பது துவாரங்களையும் பாதுகாவலாக இருந்து கொண்டு உன்னை ராத்திரி பூரா மகனை தூங்கு மகனை தூங்கு மகனை தூங்கு நமக்கு அவர்தான். எதுக்கு சொல்றேன்னா நம்ம பார்க்க வர்றேன் நானே மழை போடுறான்னா நமக்கு நல்ல பொண்ணு சாதாரண கிடையாது. நமக்கு சிக்கலாக்கியதாக ஒண்ணு நம்முடைய கரு திருவாரூருக்கு அவங்க காரணமா இருந்தாங்க. மூணாவது நன்மை பகல் எல்லாம் நல்லாவே அழகா சொல்றாங்க. அங்குவா பின்தொடரக்கூடிய மலக்கள் இருக்கிறாங்க. நீ கை அதிகம் கல்வி முன்னாலும் பின்னாலும் வருகிறாங்க. எனக்கு உணவு நான் முடியலா அல்லாத உத்தரவின் பேரில் அவனை பாதுகாக்கணும். எவ்வளவோ இடைவுகளில் இருந்து மலர்கள் வந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாங்க. இன்னும் அவங்கள பற்றி சொல்றதா இருந்தா கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு வசனம் 14:49 இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னா, அரிசி சுமக்கிறாங்க. அரிசி சுமக்கிறதுக்கு உள்ள இந்த மலக்கள், அரிசி மலக்கள் சுமக்கிறாங்க. அந்த மலக்களே நமக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆனா நமக்காக துவா செய்யறாங்க. அந்த துவா அல்லாஹ் பல குர்ஆன்ல எடுத்து சொல்றாங்க. மலக்கள் கேட்கறாங்க, உலகத்துல துவா செய்யறாங்க. நீ அப்பா அம்மா செய்ய மாட்டாங்க, மாமா அப்பா செய்ய மாட்டாங்க, செட்டா 10 நாளோட ஊருக்கு போயிடுறேன். நீ ஒருத்தர் செய்ய மாட்டாங்க. ஆனா அவங்க எங்க இருந்துட்டு அரசியல இருந்துட்டு அல்லாஹ்வுடைய அரசியல் சுமந்துட்டு அந்த பணியை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க கேட்கறாங்க, அல்லதீன யஹ்மிலுன அர்ஷ
யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், தன்னுடைய இறைவனுடைய தஸ்பீஹை அவர்கள் செய்கிறார்கள். வயுமினூன பிஹி, அல்லாஹ்வுடைய ஈமான் கொள்கிறார்கள். இது அவர்கள் சம்பந்தப்பட்டது. வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களுக்கு அவருடைய பாவமனை கேட்கிறார். ஈமான் கொண்டவர்களுக்காண்டி பாவமனை கேட்கி குடிச்சிட்டு குட்டியாடுற அவங்க துவாக்கியாண்டி அவங்களை பேசிட்டு நீ திருடிட்டு வந்து உதவிட்டு இருக்கிற அவங்க அவங்க பாவமன்னிப்பு கேட்கிறாங்க. இல்லது நாம் ஈமான் கொண்டவங்களுக்காக வேண்டி ரப்பனா ரப்பே வசியத் உள்ள செய்யும் ரஹ்மத்தன் படைப்பான், எல்லாத்தையும் அருளை கொண்டு நீ புகுந்திருக்கிறாய், இந்த அடியார்களை நீ ரஹ்மத்தை கொண்டு மன்னிக்கிறாய். அவங்க கேட்கிறாங்க, ரப்பனா எங்கள் ரட்சகா வசியத்தை உள்ள செய்யும் ரஹ்மத்தம் படையுமா, எல்மானும் ரஹ்மத்தான் சூழ்ந்து கொண்டிருக்கிறாய். பக்தர்கள் தாரு அவங்க மன்னிச்சிருப்பா. பக்தகோ சபீலுக்க உன்னுடைய பாதையை பின்பற்றவங்களை மன்னிச்சிரு. வகையும் அதாவட்டகி நரகங்களை விட்டு அவளை பார்த்து விடு. ரபனா அதுவும் ஜன்னாத், அவருடைய சொர்க்கத்தில் போட்டு அது நின்ற சொர்க்கத்தில் போட்டு அது நீ வாழ்த்தவும் அவர்களுடைய மாக்கிரச்சிட்ட அது நின்ற சொர்க்கத்தில் போட்டு வம்சகன் ஆவாயி அவங்களுடைய பெற்றோர்கள் யார் யார் இருக்கிறாங்க அவங்களையும் வாசுவானியும் அவங்களுடைய மனைமார்களையும் ஒதுரியாத்தையும் உடைய பிள்ளைகளையும் யாருன்னா அவர்களையும் சொர்க்கத்தில் அதுங்கிற சொர்க்கத்தில் போட்டு அவங்களுடைய பெற்றோர்களையும் பூத்திடு, மனைமார்களையும் பூத்திவிடு, அவருடைய சந்ததிகளையும் பூத்திவிடு. அந்த அசீதுல் ஹக்கீம், நீ கண்ணியமிக்கவனாக இருக்கிறாய். பக்கி செய்யா தீமையை விட்டு அவளை பாதாத்துடு. அமைத்தக்கு செய்யா யோகியின் பக்கத்து ரஹித்தா உதாரிக்க ஒரு கோசுல் அமையும் என்று அவள் சொல்கிறார். மலக்குகள் நமக்கு அந்த துவாட்சி இருக்கிறார். கண்ணியத்துறை மக்கள் இந்த அளவுக்கு அந்த மலக்குகள் நம்மனா அதாவது குடும்பம் தேவை துவாட்சி இருப்பான். நம்ம வேலையை நம்ம பார்த்தா போதும், அவ்வளோதான். நம்ம வேலையை நம்ம பார்த்தா போதும், அவ்வளோதான். ஆனால் எங்கேயோ உள்ளவங்க யார் பத்த பிள்ளையோ நம்ம நினைக்கிறாங்க, பிள்ளைகள் யாரும் அவங்கள பெறல. ஆனால் அவங்களுக்கு நமக்கு சம்பந்தமும் கிடையாது. இருந்தாலும் நமக்காக அவங்க துவா இவ்வளோ பெரிய துவா செய்யறாங்கிறத அல்லாஹ் தஆலா தகவலாக நமக்கு தருகிறான். அப்படிப்பட்ட பெருமக்கள் என்று வர்ணித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியசாலி என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த நாளிலே நீங்கள் என்ன கேட்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மாட்ட சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவ்வுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. இதையே சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னக அஃபுவ்வுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. யா அல்லாஹ், நீ மன்னிக்கிறவன், மன்னிப்பை விரும்புகிறவன், என்னை மன்னித்து விடு. இதையே சொல்லுங்க. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறார். நான் அந்த பிள்ளைகிட்ட சொல்லுவேன், அப்போ அல்லாஹும்ம அய்யித்னி பிருஹுல் குதுஸ். பரீட்சை எழுதக்கூடிய பிள்ளைகள் பரீட்சை எழுதக்கூடிய பிள்ளைகளுக்கு ராத்திரி அதிகமாக கேளுங்க, அல்லாஹும்ம அய்யித்னி பிருஹுல் குதுஸ். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு எனக்கு நீ எப்படியாவது உதவி செய்யும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டுக்கு வர்றாங்க. அவங்க எங்கேயோ இருக்கிறது அவளை கூப்பிட்டுருக்காங்க. நான் கூட்டுக்கு வந்துட்டு வர்றாங்க, நிச்சயமாக வர்றாங்க நல்ல தந்தை இல்லைங்க. அல்லாஹும்ம அய்யித்னி பிருஹுல் குதுஸ், அய்யித்னி பிருஹுல் குதுஸ். குழந்தைகளுக்கு நான் சொல்லி கொடுத்துருவார், யாரெல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு எனக்கு சக்தியை தருவாயாக என்பதாக நீங்கள் சொல்ல வேண்டும். கண்ணியத்துக்குரிய பெருமக்களே, சிறப்பான இந்த இரவிலே மூன்றாவது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒன்று அமைதி. அமைதி என்று சொன்னால் ஒருத்தருக்கு சுகர் இருக்கலாம், அது நார்மலாகலாம். ப்ரெஷர் இருக்கலாம், அது நார்மலாகலாம். பிரச்சனைகள் இருக்கலாம், அது நார்மலாகலாம். சண்டை சச்சரவுகள் இருக்கலாம், அது நார்மலாகலாம். இது மாதிரி என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் எதுவானாலும் இந்த காலத்தில் நாம் அந்த அர்த்தத்தில் துவாட்சிக்கிறோம். ஒன்றாவது இந்த இரவு என்பது 1000 மார்க்கோட சிறந்தது. எவ்வளோ பணங்கிறோமோ அது அளவுக்கு நன்மை கிடைக்கும். ரெண்டாவது, மதங்கள் வர்றாங்க, எப்படியாவது அவங்களோட நீங்கள் ஒரு தொடர்பு ஏற்படுத்திக் கொடுங்க. மூணாவது, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை இருந்தால் எல்லாம் ஒருத்தர் பேசணும். ஆனால் நம்ம தான் எதையும் கேட்கறது தயாராக நம்மளோட சொல்லுவோம், யாருக்கு நம்ம கேட்கறது தயாராக. எனக்கு ஒரு சம்பவம் நினைவு வருது. நான் ஒரு ஊருக்கு போயிருந்தேன்.
ஆனால் அந்த ஆண்டியார் வீட்டில் பார்த்தா ஒரே கலகலப்பாக இருக்கு. நல்ல கலகலப்பாக வீடு. வீடு பெரிய வீடு, நல்ல பணக்கார வீடு. மலேசியாவில் தொழில், பேரன் பேத்தி மக மரும, சும்மா வீடே சந்தோஷமா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் எனக்கு காப்பாற்ற பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன சிந்தனை, வாழ்ந்தா ஆண்டியார் மாதிரி வாழ்றோம். எங்களுக்கெல்லாம் போகிறவங்க பட்ஜெட்மாக இருக்கலாம். வாழ்ந்தா அவன் மாதிரி வாழ்ந்தா இந்த ஆண்டியார் இப்படி இப்படி எனக்கு இதுதான் சிந்தனை. பணத்துக்கு குறைச்சிருந்தேன், தொழிலும் மலேசியாங்க, பிள்ளைய பேரன் எல்லாம் மகிழ்ச்சியாக கொண்டு பட்டு இருக்கிற மாதிரி தெரியும். சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி இப்படி இதே நினைச்சிட்டு வாங்க வாழணும் நம்ம இப்படியே படுத்துக்கணும். நான் நினைச்சேன் உடனே ஆச்சாரம் போயிட்டு வர்றேன், ரொம்ப சந்தோஷம், உங்கள் வீட்டில் பட்ட சந்தோஷமா இருக்கேன். வந்ததுக்கு ஏதாவது ரொம்ப சொல்லி கொடுத்து போங்க, வந்ததுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்து போங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்லி கொடுத்து போயிருக்கீங்க? ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சரி ஏதாவது சொல்லுவோமே அப்படின்றாலே ரப்பி இன்னி மகளும் சந்தோஷம் இது போதுங்க. என்ன அர்த்தம் கேட்டாங்க. யாருன்னா நான் சிக்கலில் இருக்கிறேன் உதவி, நான் சிக்கலில் இருக்கிறேன் உதவி. சும்மா வாயில வந்துச்சு கேட்க எந்த சொல்றதும் தெரியல. சரி இன்னைக்காவது உங்களை சொல்லுவோம். சரி நாங்கள் மலேசியாவில் ரப்பி இன்னி மகளும் சந்தோஷம் நான் சிக்கல் இருக்கேன் உதவி சொன்ன உடனே கையை பிடிக்கிற அழுவார். அந்த மனுஷன் அழுவார். அதிலிருந்து நான் ரொம்ப சிக்கல்ல இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரியான ஆயத்தை சொல்லி தந்தீங்க. அதிலிருந்து ரொம்ப பாக்கியறாங்க. நான் சிக்கல் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எனக்கு சொல்லி தரீங்களே அப்படின்னு சொல் அழுவார். எனக்கு தூக்கி வாரி போடுச்சு. நாசமா போக நாட்டில் கூட அந்த ஆடப்பட்டினம் இப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். ரொம்ப பிரமாதமா வாழ்க்கை நம்ம நினைச்சிட்டு அவரை மாதிரி நம்ம கேட்டு அந்த ஆட்களோட நான் சிக்கல்ல இருக்கிறேன். அப்பதான் தெரிஞ்சிட்டு பெரிய பெரிய பணக்காரன் சொல்லிக்கிட்டு முன்பெல்லாம் கட்டையை போட்டு ஏமாற்றலாம். அவன் மனதுக்குள்ள 1000 சிக்கல். எல்லாருமே கட்டையை போட்டு ஏமாற்றிட்டு அடையும். அவரவருடைய உள்ளத்தில் ஆயிரக்கணக்கான சிக்கல் இருக்குது. மனிதனை சிக்கலுக்கு தகிச்சுட்டு இருக்கிறான். பணம் இருந்தால் மட்டும் போதாது, குடும்பம் இருந்தால் மட்டும் போதாது, வரம் இருந்தால் மட்டும் போதாது. அப்பதான் புத்தி இருந்துச்சு. எல்லா மனிதனுமே சிக்கல் தான். உண்மையிலேயே எல்லா மனிதனும் சிக்கல்ல தான் இருக்கிறான். வெளியே சொல்ல மாட்டாங்கிறான். வெளியே நல்ல வெளியில சொல்லாது போய் போதும். அல்லாட்டே சொல்லலாம்ல. என்னைக்கு உங்க அல்லாட்ட சொன்னான், அல்லாட்ட சொல்லலாம்ல. அல்லா குரான்ல திரும்ப திரும்ப ஒரு அர்த்தம் இருக்கும். என்கிட்ட கேட்கிறான். அதில் கூட பேசும்போது சொன்னான் 5 விஷயத்தை அல்லா நோம்பை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுல நடு விஷயம் துவா. ரமலான்ல நோம்பை பற்றி 5 விஷயம். அதுல நடு துவான்னு சொன்னான். துவா அல்லா சொல்றான் இந்த கேள்றான். கேட்கணுமா இல்லையா? எவன் கேட்கறான்? எவன் கேட்கறான்? கண்டிப்பாக துவா அல்லா பற்றி யார் கேட்கறான்? துவா வருதுன்னா என்ன தந்தையா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. துவா வருதுன்னா என்ன தெரியுமா? கிடையாதுல்ல. வந்து அல்லாஹ்னு சொல்லிடலாம். இதுதான் துவா. இதை நினைச்சிட்டு இருக்கான். அவன் மனசுல உள்ள பிரச்சனையை ரப்படத்தில் இறக்கிட்டான். கணியத்திற்குள்ளே ஏதாவது கஷ்டமா இருந்தா செய்வோம். எனக்கு ஒரு சம்பவம் நினைவு வருது. ஒரு ஊர்ல ஒருத்தர் தன்னுடைய மகன் அழைச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறார். மகன் அழைச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறார். ஆஸ்பத்திரிக்கு போனா மக பிரசவத்துக்காண்டி அழைச்சிட்டு போயிருக்கிறார். அப்புறம் டாக்டர் பார்த்து சொல்றாங்க குழந்தை கொடி சுற்றி இருக்குது. குழந்தை கொடி சுற்றி இருக்குது. அதனால 2ல் 1 காணும். ஒன்று
தாய்க்காவது அது பிள்ளைக்காக. இல்லை எனக்கு என் பிள்ளை வேணும், என் பிள்ளையுடைய பிள்ளை வேணும், என் பிள்ளை வேணும், என் பிள்ளையுடைய பிள்ளை வேணும். ஏன் சரிங்க, ஆனால் பொசிஷன் இப்படி இருக்கு, நான் என்ன செய்ய அப்படின்னாரு. உடனே அங்கிருந்து ஓடி வந்தார். வெளியில் டவுனுக்கு வந்தார். வந்து கேட்டார், என்ன ஏதாவது படியா சேர்த்தாங்க? ஆமாம் படியா சேர்த்து. எந்த படியா சேர்க்க காட்டுங்க. உடனே ஒரு சுஞ்சார் கேட்டாங்க, தொழுதுட்டு அல்லாட பார்த்தாரு. வரட்டு அவருக்காக என்ன ஆட்சி பார்ப்போம்னு சொல்லி அவர் போறாரு. நர்சம்மா வாசல் நின்றுக்கிட்டான். வாசல் நின்றுக்கிட்டான். அவங்க வந்து பாய் ரெண்டையும் காப்பாற்றி வந்துட்டார். உடனே இவருக்கு அர்த்தமா அங்கே திருப்பி படையாச போடி வந்தார். ரப்பே நான் கேட்டோட தந்துட்டே, ரப்பே என்ன தந்துட்டே, ரப்பே நன்றி செலுத்துறாங்க. இப்படி எத்தனை பேரு அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றிருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேரு அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றிருக்கிறாங்க. ஆனா நம்ம அல்லாஹ்விடத்துல சொல்றோமா பிரச்சனைகளை ஒவ்வொருத்தரும் அவங்க பிரச்சனையை இடத்துல சொல்றோமா? இன்னைக்கு நாள் முக்கியமான நாள். என்ன பிரச்சனை இருக்குதோ ரப்படத்துல முன்னாடி இன்னொரு செய்தி தெரியுமா? நம்மளோட நிறைய பேர்த்த கிடைக்க மாட்டாங்க. இப்படி இருப்பாங்க. ஏற்கிறேன் கிடைக்க மாட்டாங்க. துவானா வருஷக்கணக்காக காட்டி பாருங்க. யார் நிறைவேற்றா சும்மா போகாது. கேட்கிறேன் எங்கே கிடைக்கும்? நல்லா வர போல சொல்றது. கேட்கிறேன் எனக்கு நல்லா தரல. இரண்டாவது கேட்கிறேன் நல்லா தரலன்னு சொல்றாரு. கேட்டா தர்றேன்னு அவன் சொல்றான். அவன் கஞ்சனா போயிட்டானா? ரசூல்லா காலத்தில் இருந்ததை விட இப்போ கஞ்சனா போயிட்டானா? ரசூல்லா காலத்தில் போது தான் 40 ரூபாய் கொடுக்கணும். அப்படியா? கேட்கிறேன் கஞ்சனா போயிட்டான். தரலங்கிறியே என்ன அவன் என்ன போயிட்டானா? அவன் சொல்லு தப்பா? சாதாரண பல்பு எடுங்க, பல்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு, ஆனால் எரியல. சம்திங் தான் பிரச்சனை. ஏதோ ஒரு பிரச்சனை தரத்துனா எரியாமல் போகும். பல்பு இருக்கு, கரண்ட் வருது, எரியல. அப்போ என்ன பிரச்சனை? ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதுலையும் இல்லையா? அதே மாதிரி நம்ம அல்லாத கேட்கான்னு சொல்றோம். அல்லா நேரத்தில் ஏன் நிறைவேற்ற சம்திங் ராங் பிரச்சனை. எந்த பிரச்சனைடா? நம்ம அல்லாட்ட கேட்கிறோம். ஒரு நாள் கூட அழுது கேட்டது அல்லா இடத்துல கெஞ்சி கெரடி அவனிடத்துல முட்டி மோதி நம்ம கேட்கறது. அந்த கிழமை கேட்டாங்க உள்ள ஆப்ரேஷன் நேரத்தில் இறக்க போதும் சொன்ன உடனே அவனுக்கு எப்படி பதட்டம் வந்து கேட்டான்ல, அதே மாதிரி நம்முடைய பிரச்சனைகளை ரப்படத்துல தனியாக உட்காந்து சொல்றோமா? பள்ளியாக கடந்து ஊடுறோமா? அந்த இடத்துல அழுவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறீங்க, ஒருத்தர் வந்து பாய் ஏதாவது தாங்கன்னு கேட்கறான். ஏதாவது பாய் தாங்கன்னு கேட்கறதில்ல. அவனுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? 10 ரூபா மிக்கி போனால் 10 ரூபா போடுவோம். அதுக்கு மேலே போட முடியாது, போட மாட்டோம். சரி 10 ரூபா போடுறோம். ஆனால் அவன் கேட்கும்போது பார்த்தீங்களா, கேட்கும்போதே அம்மா அந்த 10 ரூபாய் தாண்டி அவங்க கூட எப்படி இருக்கு தெரியுமா? அம்மா தாயி அவன் போடுற கேட்கறது. அது மட்டுமா செய்யறான்? அவன் நல்லா இருந்தா கூட சும்மா கையை இப்படி இப்படின்ட்டு அப்படித்தான் அவன் பேசுவான். நல்ல உடம்பு இருந்தா கூட தான். மூணாவது அவன் ட்ரெஸ் அழுக்கடைஞ்சு போய் கிழிச்சு போய் பார்க்கணும் இல்லையா? பார்த்துக்கணுமா? 10 ரூபா கொடுக்க போறோம். 10 ரூபா கொடுக்க போற நேரத்தில் அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய பொருளிலே அதனுடைய எளிமையை காட்டணும், தன்னுடைய தோற்றத்திலேயும் எளிமையை காட்டணும், தன்னுடைய எதிரையும் ரசம்
விட்டுட்டு அப்படி நொந்து போறோம். நொந்து போய் கேட்டான் இல்லையா, 10 ரூபாய்க்காக இவ்வளவு அவன் செய்யறானே. ரப்படத்துல நம்ம எவ்வளவு கேட்போம், ரப்படத்துல எவ்வளவு ரப்பனா ஆக்கினா பிட்டுனியா அசனா பில் ஆசனத்தை அசனா உலகத்துள்ள எல்லாத்தையும் தந்துரு, மறு உலகத்துள்ள எல்லாத்தையும் ஒண்ணு கூட வச்சுக்கிறாரா, உலகத்துள்ள எல்லாத்தையும் தந்துரு, உலகத்துல எல்லாத்தையும் தந்துரு, இவ்வளவு தந்துரு கேட்கிறவன் கேட்கக்கூடிய ரப்படத்துல நம்ம என்னைக்கு குழந்தை கேட்டோம். 10 ரூபாய்க்கு அப்படி இந்த மாதிரி குழையிறானே, நீ ரப்படத்துல யாரும் ஆடிக்கிட்டியா கேட்டியா?